பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நன்றி நேரிதல் ஆராதனை நாம் ஆரம்பிக்கும்படியாக நம்மை நாமே அர்ப்பணித்து ஆண்டவருக்கு நேராக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அருமையான இந்த மாலை வேளைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நன்றி ஆண்டவரே, இந்த 6ஆம் மாதம் முடிவிலே ஆண்டவரே தகப்பனே எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவரே அநேக சூழ்நிலைகள் வழியாக ஆண்டவரே நாங்கள் கடந்து வந்தாலும் நாங்கள் இன்றைக்கும் ஆண்டவரே ஜீவனுள்ளவர்களாய் சுகபத்திரத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு ஆண்டவரே நாங்கள் நிற்கிறது உம்முடைய சுத்த கிருபை என்று நாங்கள் அறிந்து ஆண்டவரே இந்த வேளையிலே ஆண்டவரே நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே நன்றிகளை படைக்கும்படியாக எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும்படியாக சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. அந்த நேரத்தை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருஷத்தின் நடுவிலே ஆண்டவரே தகப்பனே நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்கும்படியாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் திரும்பி பார்க்கிற பொழுது நீர் எங்களை தாங்கி வந்த நேரம், நீர் எங்களை தேற்றின நேரம், ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே தப்புவித்த அந்த நேரங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் திரும்பி பார்த்து ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே நன்றி என்று சொல்லும்படியாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நேரத்தை கொடுக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை நடத்துகிற அருமையான குடும்பத்தை கர்த்ததாமே விசேஷித்த விதமாய் பலப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தின் சிந்தைகளும் ஆண்டவரே உம்மையே நோக்கி காத்திருக்க கர்த்தர் கிருபை அளிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாய் நாளை ஆராதனைக்கென்று நாங்கள் ஆண்டவரை ஆயத்தப்படுத்துவதற்காக ஆண்டவரே இந்த ஆண்டவரே நேரம் ஆண்டவரே எங்களை நீர் தகுதிப்படுத்தும்படியாக நீர் எங்களை ஆண்டவரே தகப்பனை ஆயத்தப்படுத்தும்படியாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பாடுகிற ஒவ்வொரு பாடலுக்காகவும் நாங்கள் ஆராதிக்கிற வேலையிலே உம்முடைய மகிமை இறங்கும்படியாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். குற்றம் குறைகளை மன்னிக்கும்படி செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நேரம் முழுவதையும் ஆண்டவரே தகப்பனே கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரமே மகிமைப்படுவீராக. துதிக்கான மகிமை எல்லாம் மக்கே நாங்களே எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். முதல் பாடலை நாம் பாடுவோம். நீர் என்னோடு இருக்கும் பொழுது என்னாலும் வெற்றி வெற்றியே. கரங்களை தட்டி நான் உற்சாகமாய் நான் பாடுவோம். சிறைச்சாலை கதவுகளும் என் துதி
கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. Hallelujah, 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 oh hallelujah, 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 oh hallelujah. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவினுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவினுக்கு ஆதாயமே. Hallelujah, 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 oh hallelujah, 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 oh hallelujah. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. எல்லாரும் எழுந்திருந்து ஹல்லேலூயா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நல்லவரே வல்லவரே, நீர் எங்களோடு இருக்கும் பொழுது தகப்பனே எங்களுக்கு என்னாலும் வெற்றி தருகிறவர் நீர் தகப்பனே. உலகத்தில் இருக்கிற அவனை காட்டிலும் அப்பா, சாத்தானை காட்டிலும் என் தேவன் நீர் பெரியவர் ஐயா. ஆம் தகப்பனே, நீர் சிறந்தவர், நீர் சிறந்ததை தருகிறவர் ஐயா. பவுலும் சீலாவும் துதித்த போல அப்பா அமேன் தகப்பனே, அத்தனை சிறைச்சாலையின் கதவுகளும் அப்பா, எத்தனை பாடுகள் அப்பா, வேதனைகள் அதன் மத்தியிலும் அப்பா துதித்தார்களே ஐயா. நாங்கள் அப்பா இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன ஜெய கிறிஸ்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா. நீர் நல்லவர், நீர் வல்லவர் தகப்பனே. ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் நான் ஒரு தாழ்மையோட ஒரு வேண்டுகோள். உண்மையாலுமே அடிக்கடி நான் யோசிப்பேன், கையில்லாதவங்க எவ்வளோ நிறைய அந்த ஊழியக்காரங்களாம் ஒருத்தர் பாடும்போது அவர் துதிக்கிறதுக்கு ஓடி ஆடி நடனம் ஆடுறதுக்கோ கைகளை தட்டுவதற்கோ அவருக்கு கரங்கள் இல்லை. வாய் இல்லாதவங்க துதிக்கிறதுக்கு நமக்கு ஊமையாக இருக்கிறோமேன்னு சொல்லிட்டு குமுறலோடு உள்ளத்தின் இருதயத்திலிருந்து குமுறுக்க நமக்கு அழகாய் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் கர்த்தர் நம்மை உண்டாக்கினாரே. நினைத்து பார்ப்போமா, நம்ம எந்த ஒரு தகுதியும் இல்லை, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அடிக்கடி கைகளை தட்டுங்கள், வாய்களை திறங்கள் என்று சொல்ல தேவையில்லை. உண்மையாகவே அது உள்ளத்தில் கர்த்தருடைய அன்பு உள்ளுக்குள்ளே பாய்ந்து சென்றால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக கைகளை தட்டுவோம், வாயை திறந்து துதிப்போம். ஒரு இசையாய் கர்த்தரை துதிப்போமா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தனையோடு கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நீர் நல்லவர் ஐயா. ஆமென் தகப்பனே. யெகோவா நிசியாய் இருந்தீரே அப்பா. ஆம் தகப்பனே, எத்தனை அப்பா பாடுகள் இருந்தாலும் ராஜா, கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் அப்பா தாண்டி வர செய்த அப்பா, எத்தனை மலைகளை நாங்கள் தாண்டினோமே ஐயா. அறிந்தோ அறியாமலோ அப்பா பிசாசனன் வைத்த ஒவ்வொரு கண்ணிகளும் தகப்பனே அப்பா எல்லாம் சிதறண்டு போக வைத்த என் தேவன் நீர் அப்பா, மகிமையானவர் ஐயா. துதிக்கு பாத்திரர் நீர் ஒருவரே தகப்பனே. துதித்தலே அப்பா ஏற்றதும் இன்பமுமாய் இருக்கிறது ஐயா. ஆம் தகப்பனே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆம் தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க இயேசப்பா. ஆம் தகப்பனே, இந்த இடம் முழுவதும் நிரம்பட்டும் ஐயா. ஆம் தகப்பனே அப்பா, தாயின் கருவில் உருவாகும் முன்பே எங்களை பெயர் சொல்லி அழைத்தவர், எங்களை உள்ளங்கையில் பொறித்து வைத்தவர், எங்கள் மதில்களையே நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் ஐயா. எப்பேற்பட்ட ஸ்லாக்கியம் தகப்பனே. ஆம் ராஜா, ராஜாதி ராஜா நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர் நீர்
நீர் ராஜா, வாக்கு தந்தவர் நீர் அப்பா. ஆமென் தகப்பனே. வாக்கு தத்தத்தில் நாங்கள் அப்பா பல காரணங்கள்னால தயங்கி நின்றாலும் அப்பா கரம் பிடித்து உம்முடைய நீதியின் வலது கரத்தினால் எங்களை தாங்கி ஏந்தி வழி நடத்தி வந்தீரே, உமக்கு கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா. அப்பா ஆமென் தகப்பனே. எங்கள் தலையில் உள்ள ஒவ்வொரு முடியும் நீர் எண்ணி வைத்திருக்கிறீரே தகப்பனே. புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அது தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று சொன்னவரே, இந்த வேலையில உடைய பிரசன்னத்தினால நிரப்புங்கப்பா. இந்த இடம் முழுவதும் நிரம்பட்டும் ஐயா. ஆமென் தகப்பனே. வானத்தின் பல கனிகள் திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. துதி எடுக்கும் பொழுது சாத்தான் ஓடி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா குறைகளும் நிறைவாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. உம்முடைய நாமம் இந்த இடத்துல அதிசயமானவர், அற்புதங்களை செய்கிற உம்முடைய நாமம் விளங்குவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி 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 ஏசப்பா. உம்மை நன்றியோடு கூட உம்மை சோத்தரிக்கிறோம் ஐயா. கரங்களை தட்டி உம்முடைய வார்த்தைகளை அப்பா ஆமென் தகப்பனே நாங்கள் வாக்கு தத்தத்தை சொல்லும் வேளையிலே ராஜா ஆமென் தகப்பனே எங்களுக்கு எதிராக இருக்கிற எத்தனை சூழ்ச்சிகளும் நிர்மூலமாகட்டும் ஐயா. நன்றி ஏசப்பா. நன்றி 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 ஏசப்பா. ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் ஜீவனுள்ளதா எங்களுக்குள்ள இருக்கிறது ஐயா. ஆம் தகப்பனே, நீர் நல்லவர் ஐயா. உங்களுடைய வார்த்தை அப்பா உத்தமமானது. தேவனுடைய வார்த்தையானது இரு புறமும் கருக்குள்ள பட்டயம் ஐயா. அந்த பட்டயத்தை எடுத்து தகப்பனே நாங்கள் அப்பா எல்லாவற்றையும் அப்பா சுதந்திரிக்கத்தக்கதாய் எங்கள் வாயில உம்மை துதிக்கும் துதியையும் அப்பா கையில் இரு புறமும் கருக்குள்ள பட்டயத்தை நீர் கொடுத்திருக்கிறீரே அப்பா. அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. நன்றி. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னவர் அப்பா. இன்று வரை எங்களை பிழைப்பட்டு கொண்டு வந்திருக்கிறீர் ஐயா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை டாடி. ஆம் தகப்பனே, இந்த தேசத்துல நாங்கள் வந்திருக்கிறதுக்கு அப்பா ஒரு முகாந்திரம் உண்டு. அன்று அப்பா தாவீது சொன்னது போல ஏன் இங்கு வந்தாய் என்று சகோதரர்கள் கேட்கும் பொழுது நான் இங்கு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா என்று சொன்னது போல எத்தனை கோலியாத்துக்கள் அப்பா ஆமென் தகப்பனே இந்த தேசத்துல எழுமினாலும் ராஜா நாங்கள் உம்மை துதிக்கும் பொழுது எங்களுக்கு எதிராக இருக்கும் எல்லா அப்பா கோட்டைகளும் நிர்மூலமாவதற்காக நன்றி. நீர் எங்கள் கோட்டையாய் எங்கள் கண்மலையாய் நாங்கள் நம்பும் துருகமாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி அப்பா. கரங்களை தட்டி நாங்கள் அப்பா கை தட்டி அப்பா மகிழ்ந்திருப்போம் ஐயா. எத்தனை பாடுகள் உலகத்துல இருக்கு ராஜா, ஆனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன் என்று சொன்னீங்களேப்பா. சோர்ந்து போகிற நேரத்தில் எங்களுக்கு பலன் கொடுத்தீர். சத்துவம் இல்லாத நேரத்தில் எங்களுக்கு சத்துவத்தை கொடுத்தீர் ஐயா. மனிதர்கள் தரக்க முடியாத தகப்பனே சந்தோஷத்தை சமாதானத்தை என் தேவன் தனிமையின் பாதையில நாங்கள் அப்பா அழுகிற வேலையிலெல்லாம் அப்பா அந்த குரலை கேட்டு ஓடோடி வந்த தேவன் நீர் ராஜா. கரங்களை தட்டி நாம் அப்பா இந்த பாடலை பாடுவோமா? கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம்.
களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே, எனக்கு நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே, எனக்கு நீ சொந்தம் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டார், அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டார், அவர் நம்மை விடுவிப்பாரே. களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நல்லவரே, வல்லவரே அப்பா, எத்தனை வாக்கு தத்தங்கள் ஐயா. ஆம் தகப்பனே, பயப்படுகிற நேரெல்லாம் பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், உன்னை நான் பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தவர் மனிதர்கள் அப்பா சொல்லலாம் ஐயா. ஆனாலும் சில வேலைகளை தவறிவிடலாம். ஆனால் நீர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் அப்பா பொய்யுரையாமல் எங்களை பாதுகாத்தீரே, அதற்காக நன்றி இயேசுப்பா. நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்ந்து வர செய்தீரே அப்பா. திரும்பி பார்க்கும் பொழுது ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்மை துதிக்க 1000 நாவுகள் போதாதையா. அத்தனை மகத்துவமான அதிசயமான காரியங்களை எங்களுக்கு செய்திருக்கிறீரே ஐயா. எத்தனை ஆபத்துக்கள் எங்களை சுற்றி இருந்தாலும் ராஜா, நாங்கள் கால் சறுக்குகிறது என்று சொல்லுகிற வேளையில உம்முடைய கிருபை எங்களை தாங்கினதே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அறிந்தோ அறியாமலோ எத்தனை காரியங்கள் எல்லாம் ராஜா நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது அத்தனை விதமாய் எங்களை அப்பா தாங்கினீரே அப்பா. எங்களுடைய முடி கருகாதபடி தகப்பனே, அக்கினி சூளையாய் அப்பா 7 மடங்கு சூடாக்கப்பட்டாலும் நாங்கள் இன்று நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபைப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி அப்பா. எங்களுக்கு என்ன செய்வதென்று தெரியாத இக்கட்டான சூழ்நிலையிலெல்லாம் ராஜா ஆலோசனை கர்த்தராய் இருந்து உம்முடைய வார்த்தைகளை கொடுத்து வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்டோமே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. வழி தெரியாத இந்த வனாந்தரமான இடங்கள்ல ராஜா நீங்க வழிகளை உண்டாக்கினீரே அப்பா. பகலில மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்து
எங்களை பாதுகாத்தீரே தகப்பனே. ஆம் தகப்பனே, எங்களை வாழாக்காமல் நீர் தலையாக்கினீரே அப்பா. ஆபீஸ்ல எல்லாரும் எங்களை தூக்கி போட அப்பா நினைத்தால ராஜா, ஒன்றும் இல்லாதபடி நீர் எங்களோடு இருக்கிறதுனால ராஜா எல்லாம் அப்பா அவன் தகப்பனை முறிந்து விழுந்துபடி செய்தீரே அப்பா. சில ரதங்களை குறித்து அப்பா அவன் தகப்பனை ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ அப்பா தேவனுடைய நாமத்தை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டத்தக்கதாய் உதவி செய்தீரே அப்பா. எத்தனை பேர் சூழ்ந்து வந்தாலும், உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்னதின்படியாய் வாக்குரைத்தவர் இன்று வரை எங்களை தொட முடியாதபடி தகப்பனே எல்லாரும் விழுந்து போகும்படி செய்தீரே அப்பா. அதற்காக உமக்கு நன்றி 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 அப்பா. உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன் ஐயா. ஆம் தகப்பனே, எங்களை பரிசுத்த ஜாதியாய் மாற்றினவரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. யெகோவா நிசியாய் இருந்தீரே ராஜா. எத்தனை வியாதியின் நேரத்தில் அப்பா நீர் எங்களுக்கு யெகோவா ரஃபாவாய் நீர் பரிகாரியாய் இருந்தீரே தகப்பனே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த கொடுமையான காலங்கள்ல அப்பா அவன் தகப்பனே பஞ்ச காலமாய் இருந்தாலும், போருங்களின் காலமாய் இருந்தாலும், யுத்தத்தின் செய்தியை கேட்டாலும் நீங்கள் பயப்படாமல் இருங்கள் என்று சொன்னவரே, முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வாக்குரைத்தவர் அப்பா அவன் தகப்பனை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது அப்பா வானத்தில் எத்தனை காரியங்களை பார்க்கிறோமே ஐயா. ஆம் தகப்பனே அப்பா அவன் தகப்பனே, போன வாரம் கூட எத்தனை ஆபத்துகள் ஐயா. ஆனால் அது ஒரு நிமிடத்தில் எங்கள் வீட்டையோ கார்லையோ எந்த உடைமைகளையும் தொட முடியாதபடி உம்முடைய சட்டைகளுக்குள்ள அப்பா நீர் மூடி எங்களை எல்லாம் மூடி மறைத்து கொண்டீரே. எங்கள் ஜெபத்தை கேட்டு தேசத்துக்கு நீர் சேமத்தை கொடுத்தீரே ஐயா. பெரிய காரியங்களை நீர் செய்தீரே தகப்பனே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆமென் தகப்பனே. எவ்வளவு பெரிய அப்பா ஆமென் தகப்பனே பெரிய சூளையாய் அக்கினியாய் இருந்தாலும் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் என் தேவன் நீர் செய்து கொண்டு வருகிறீர் ஐயா. இதுவரை நடத்தின எபினேசர் நீர் இனியும் நீர் நடத்த வல்லவர் தகப்பனே. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம், உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஈரானை போல அப்பா எத்தனை இஸ்ரேலும் பார்க்கிறோம், எத்தனை அப்பா ஆமென் தகப்பனே ஒரு நிமிடத்தில் எல்லாம் அப்பா சீர்குலைந்து போய்விட்டது. ஆனால் ராஜா நாங்கள் தகுதி இல்லாத எங்களுக்கு தகப்பனே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது, என் முகத்தை நோக்கி பாருங்கள் என்று சொன்னது போல உம் முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது ராஜா பிரகாசம் அடைந்து என்று நாங்கள் நிற்பது உம்முடைய சுத்த கிருபப்பா. அதற்காக உமக்கு நன்றி 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 ஏசப்பா. நாங்களும் எங்கள் வீட்டாரும் தகப்பனே இருக்கிற இடங்கள் எல்லாம் சுகமா இருப்பதற்கு நீர் உதவியாய் இருக்கிறீரே அப்பா. யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னதுபடியாய் உம்மையே சேவிக்க வைத்தீரே அப்பா. உம்மை துதிக்கிறோம் 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 ஐயா. இந்த பாடலை பாடி அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. Yeah.
நம்முடைய இருதயம் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரியங்கள் நம்ம கேள்விப்பட்டாலும் முதல்ல நொறுக்கப்படுவது நம்முடைய இருதயம்தான். ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டாலும் அந்த இருதயம் உடைக்கப்படும். அதனால தான் அந்த இருதயத்தை ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை கொடுத்து சுமந்து கொண்டு வந்தீரே தகப்பனே. ஆம் தகப்பனே, இருதயம் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் ஒரு நாளும் புறக்கணிக்காத தேவன் தகப்பனே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கருபோல எங்களை அப்பா சுமந்து கொண்டு வந்தீரே தகப்பனே. தகப்பன் அப்பா, ஆமென் தகப்பனே. அப்பா, ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு செல்வதை போல எங்களை இந்நாள் வரை அப்பா எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் ராஜா, அது எங்களை அணுகாதபடி அப்பா நீங்க சுமந்து கொண்டு வந்த உங்களுடைய கரத்திற்காக கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி 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 ஏசப்பா. ஆம் தகப்பனே அப்பா, ஒவ்வொரு தடவையும் இந்த 6 மாதத்தை திரும்பி பார்க்கும் பொழுது அதிசயமா இந்த கொடிய காலங்களில் ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கிறதே என்று தெரியாத இந்த இக்கட்டான சூழ்நிலையில ராஜா நாங்க உம்மை நோக்கி பார்த்து அப்பா உம்முடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நடக்கும் பொழுதெல்லாம் அப்பா எங்களுக்கு நீங்க உதவி கரம் நீட்டுகிறீரே தகப்பனே. அதிசயமாய் அற்புதமாய் எங்களை சுமந்து கொண்டு வந்தீர். இந்த பிரச்சனைகள் மத்தியில் எங்களால நடக்க முடியாது என்பதை அறிந்த என் தகப்பன் எங்களை தோளில் சுமந்து கொண்டு வந்தீரே ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. என் பிள்ளையினால் நடக்க முடியாது, இந்த பிரச்சனையை தாண்ட முடியாது என்று சொல்லி உம்முடைய அப்பா சுமந்து வந்த உம்முடைய தோள்களுக்காக உமக்கு கோடி நன்றி 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 செலுத்துகிறோம் ஐயா. ஆம் தகப்பனே, இன்று மட்டுமல்ல ராஜா, எங்களுடைய அப்பா சாகாமல் பிழைத்திருந்து உம்முடைய நன்மைகளை அப்பா நாங்கள் விவரிப்போம் என்று சொன்னபடியாய் அப்பா முடிவு பரியந்த முறை அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய சமூகத்தில் தான் பரிபூரண ஆனந்தம் உண்டு ராஜா. நித்திய பேரின்பம், அந்த பரலோகத்தில் இருக்கிற பேரின்பம் என்று இறங்கியதற்காக எங்கள் இருதயத்தை நிரப்பியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி 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 அப்பா. துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனையிலே நீர் உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் ஏசப்பா நாமத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள ஜீவிக்கிறாங்க நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான 2025 வருடம் 6வது மாத இறுதியில் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியாக நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக, அவர் நம்மை வழிநடத்தினதற்காக அவரை நாம் நன்றி செலுத்தும்படியாக, ஆராதிக்கும்படியாக இந்த இடத்துல நாம் கூடி வந்திருக்கிறோம். எத்தனை பாடல்கள் வேணால் பாடலாம், பாடிக்கிட்டே இருக்கலாம், அவரை துதித்து கொண்டே இருக்கலாம். அவரை துதிக்கு பாத்திரர். திவலிலுமாய் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக கடந்து போவோம். இந்த நன்றி சொல்கிற இந்த நேரத்தில் பாடின பாடல்களைப் போல அநேக நன்மைகள் நாம் கேட்குறோமோ இல்லையோ, கர்த்தர் நமக்கு நன்மைகள் செய்து கொண்டு இருக்கிறார். அறியாமலும் இந்த நேரத்தில் நம்ம அறியாமலும் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு தகப்பன் போல சுமந்து கொண்டு வந்தது யாராவது கேட்டுமா? நடக்க முடியாத நேரங்களில், சோர்ந்து போன நேரங்களில் பலத்தை கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். யாராவது நம்ம கேட்டோமா சத்துவத்தை பெருக பண்ண சொல்லி? எந்தெந்த நேரத்தில் சகலத்தையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியும் செம்மையுமாய் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. இந்த வேளையில் சில வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சிம்பிளாக ப்ராக்டிக்கலாக சில வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். நன்றி சொல்லும் போது கர்த்தருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்வதுன்றது எப்பவும் நடக்கிற விஷயந்தான் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டமோ அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை கைவிடாமல் காத்து வருகிறார் இல்லையா? எவ்வளோ தடவை நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம். ஆனாலும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனாலும் பார்த்திங்கன்னா நிறைய பேரை பார்க்கலாம், நீங்கள் நன்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க. எப்பவும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நிமிடத்துக்கு நிமிடம் நிற்கும் போது, உட்காரும் போது இதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரம்னு. யாருக்காவது நன்றி சொல்லணும்னு நினச்சின்னு வச்சிங்களேன், அந்த நன்றி சொல்லும் போது அவர்களே சலித்து போகிற அளவுக்கு நம்ம அடிக்கடி நம்ம நன்றியை சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற நன்றி அதல்ல. அவர் நம்ம எதற்காக உண்டாக்கினார், எதற்காக நம்மை
படைத்திருக்கிறார், எதற்காக நம்மை வந்து அவருடைய பிள்ளைகளாக நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரோ அந்த அந்த காரியத்தை நாம் நிறைவேற்றும் போது, அவருடைய வழியில் நாம் நடக்கும்போது, அப்போது நம்ம நன்றி சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து அவருக்கு பிரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வேளையில் நாம் சில வசனங்களை வாசித்து 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஆமென். ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரை, மனதிருக்குமுடையவரை, நீடிய சாந்தமுடையவர், அப்பா அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. இந்த வேலையிலுமாய் கூட வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுங்க ஆண்டவரை. அநேக வார்த்தைகளுக்கு நீங்கள் எழுதி கொடுத்துருக்கீங்க. இந்த வார்த்தைகளை இந்த வேலையிலுமாய் நாங்கள் நினைவு கூறும்படியாய் ஆண்டவரே, புதிய ஆண்டவரே உம்மோடு கூட நாங்கள் ஒப்புரவாகும்படியாய் கர்த்தாவே எங்களை தாழ்த்தி இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய், நீர் எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. இந்த வேளையில் இந்த வசனத்தை வாசித்தோம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. 1 கொரிந்தியர் 15:33 இப்படியாய் வாசிக்கிறோம், மோசம் போகாதிருங்கள். கலாத்தியர் 6:7வது வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம், மோசம் போகாதிருங்கள். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் வாழ்வது 2 விதமாக வாழலாம். ஒன்று வந்து உலக பிரகாரமாக வாழலாம். வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம சர்வீஸ் அட்டன் பண்ணலாம், நம்ம வந்து ஜெபிக்கலாம், உலக பிரகாரமாக கூட வாழலாம். அதே 2வது விதம், கர்த்தரை அவர் சொன்ன வார்த்தைகளுக்காக நமக்கு என்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரோ, கர்த்தர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறாரோ அதை செய்து நாம் வாழலாம். 2 விதமாகவும் இந்த உலகத்தில் நாம் வாழலாம். கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து இந்த கொஞ்ச காலம் இல்லையா, நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் 70 வருஷம், பலத்தினால் 80 வருடம், அவ்வளோதான். இந்த காலத்தில் இந்த உலகத்தில் நாம் வந்து வாழ்வதற்காகவே அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால் வந்து ஆசீர்வாதங்களை குறித்து நாம் வந்து கவலைப்படவும் தேவையில்லை, அதை குறித்து நாம் பேச வேண்டியதும் அவசியம் இல்லை. இது என்னுடைய ஒப்பீனியன். அதுபோல் பார்த்திங்கன்னா வந்து எப்போவுமே வந்து ஒரு ஹோம் அப்ளையன்சஸ் வாங்கினாலும் நாம் வந்து அநேகர் அதை வந்து ஹவு டு யூஸ் அதை வந்து நிறைய படித்து பார்ப்பாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் படித்து பார்ப்பாங்க, எப்படி இது யூஸ் பண்ணுறது, எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னு படித்து பார்ப்பாங்க. ஆனால் எனக்கு ஒரு மனசுக்குள்ளே எனக்கு என்ன இருக்குன்னா, அந்த ஹவு டு யூஸ் இதெல்லாம் பார்க்க மாட்டேன், ஏன்னா இது எப்படி வேணால் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து காஷன் அதில் போட்டிருக்கும், எதை செய்யக்கூடாது அப்படின்றத நான் வந்து படித்து பார்ப்பேன். ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒரு காரியம். நமக்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் அநேகமாக இருக்கிறது. எதற்காக எப்படி வாழ வேண்டும் என்று வேதத்தில் நமக்கு தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக நமக்கு அழைத்திருக்கிறார் என்பதை நாம் வந்து உணர்ந்து கொண்டவர்களாக இந்த வேளையில் நாம் இருக்கணும். எதை நோக்கி நாம் போகணுன்றதும் வேதத்தில் அழகாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக காரியங்களை குறித்து இந்த உலகத்தில் நாம் கவலைப்படவும் தேவையில்லை, பாரப்படவும் தேவையில்லை. நான் ஒரு முக்கியமான ஒரு பகுதியை நம்ம வாசித்து அதை குறித்து கொஞ்ச நேரம் நாம் தியானித்து முடிப்போம். எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். ஆமென். அல்லேலூயா. நமக்கென்று ஒரு காரியம், இந்த உலகத்தில் நாம் ஒரு கர்த்தருடைய பிள்ளை எப்படி இருக்கணும், எதை நோக்கி இருக்கணும், அவருடைய எல்லா காரியங்களும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதத்தில் அழகாக எபிரேயர் நிருபத்தில் வந்து சொல்லப்பட்டு இருக்கிறது. எப்படி ஒரு கர்த்தருடைய பிள்ளை வாழ வேண்டும் என்று, எதற்காக நாம் இந்த உலகத்தில் வந்து கர்த்தருடைய பிள்ளையாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நம்ம அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக சாட்சிகளை குறித்து இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அநேக சாட்சிகள் எப்படி விசுவாசத்தோடு வாழ்ந்தார்கள், எப்படி எதை சாதித்தார்கள் என்று 11ஆம் அதிகாரத்தில் நிறைய வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கும்போது பாரமான யாவற்றையும்
நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவும். ஒரு ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்டளை, எப்படி நீ வந்து இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று, எதற்காக வாழ வேண்டும் என்று இந்த இடத்துல நாம் அறிந்து கொள்ளலாம். நம்ம வந்து எப்படி வேணால் வாழலாம் இந்த உலகத்தில், அநேக வழிகள் இருக்கிறது. ஆனால் நீங்கள் இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உண்டான தடைகள் வந்து அநேகமாக இருக்கும். அதனால தான் இந்த முன்னாடி வாசித்தது போல, சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இப்பேற்பட்ட எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு காரியத்தை நம் கண்களுக்கு மறைத்து சாத்தான் செய்த தந்திரங்கள் வந்து இன்றைக்கி அநேகம். நம்மளோட டைரக்ஷனை வந்து எங்கெங்கேயோ திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து இப்பேற்பட்ட ஒரு ஓட்டத்தை நாம் ஓட முடியாதபடி நம்மை வந்து ஒரு டைரக்ஷனில் கொண்டு போய் நம்மை வீழ்த்துகிறதான ஒரு காரியத்தை நாம் வந்து அன்றைய வாழ்க்கையில் நாம் அநேக பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் இல்லையா? கூடுமானால் ரட்சிக்கப்பட்டவனையும் அவன் வந்து வஞ்சிக்கத்தக்கதாக சாத்தான் நமக்கு வந்து அநேக காரியங்களை வைத்திருக்கிறான். சாத்தானுடைய தந்திரங்கள் நீங்கள் அறியாதவைகள் அல்லவே. யாருக்கு தெரியும் சாத்தானுடைய தந்திரங்கள் எல்லாம்? எத்தனை பேருக்கு தெரியும் சாத்தானுடைய தந்திரங்கள் எல்லாம் இல்லையா? நம்ம நினைக்கிறோம் அழகாக எழுதியிருக்காரு, உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படின்னு எழுதியிருக்காரு. அப்படின்னா வந்து எத்தனை பேருக்கு தெரியும் சாத்தானுடைய தந்திரங்கள்லாம்? ஏன்னா அதை நம்ம வந்து அறிந்து கொள்ள முடியாது. அவனுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ள முடியாது. அது ஏனென்றால் அது வந்து ஒரு தந்திரம். அது வந்து நம்ம கண்களுக்கு முன்பாக இருக்காது. ஆனால் தந்திரமாய் நம்மை வீழ்த்தும்படியாய், ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையும் அவன் தந்திரமாய் வீழ்த்தும்படியாய், நம்முடைய டைரக்ஷனை வந்து வேற எங்கேயோ கொண்டு போய் விடும்படியாய் தான் சாத்தான் நமக்கு எதிராக வந்து காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் சாத்தானுடைய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களை தொட, ஒரு கர்த்தருடைய பிள்ளையை தொட சாத்தானுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. உங்களை தள்ளி விடவும் முடியாது, உங்களை வந்து எந்த விதமான பாதிப்புகளாக கொண்டு போக முடியாது. ஆனால் ஒரு காரியத்தை அவனால் செய்ய முடியும், அது வந்து தந்திரமாக வந்து நமக்கு தடைகளை போட முடியும். நம்மை வந்து பார்த்திங்கன்னா அநேக பிரச்சனைகளை வந்து பிறர் மூலமாக உண்டாக்க முடியும். ஆனால் நம்மை வந்து தொடுவதற்கோ, நம்மை வந்து தாக்குவதற்கோ, நம்மை வந்து அழிப்பதற்கோ அவனால் வந்து எந்த பவரும் அவனுக்கு வந்து கிடையாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டம் இன்னும் அநேகருக்கு தெரியல, இன்க்ளூடிங் மீ. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஓட்டம் என்ன, எதை நோக்கி நாம் ஓட வேண்டும் அப்படின்ற நிறைய ஒரு நோக்கத்தையே வந்து திசை திருப்பி இன்றைக்கி வந்து நாம் இல்லை எங்கெங்கேயோ நாம் வந்து சிதறி கிடைக்கிறோம். அப்படி தான் நான் நினைக்கிறேன். இந்த 4 காரியங்களை குறித்து இன்றைக்கி நாம் நாம் வந்து தியானித்து ஜெபிக்கிறோம். முதலாவதாக நாம் பார்க்கிறோம், பாவமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. நம்ம ஓட வேண்டிய ஓட்டத்தில் பார்த்திங்கன்னா முதலாவதாக நாங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது இந்த காரியத்தான். இந்த ஓட்டப்பந்தயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மோடு கூட நிறைய பேர்லாம் ஓட மாட்டாங்க. இந்த ஓட்டம் வந்து நமக்கு மட்டும்தான், நம்ம மட்டும்தான் ஓடுவோம். இந்த ஓட்டத்தில் நமக்குன்னு ஒரு பாதை நியமிக்கப்பட்டிருக்கிறது, தனியாக தான் இந்த ஓடணும். இதில் வந்து யார் ஃபஸ்ட்டு போகிறது, செகண்ட், தேர்டுன்றலாம் கணக்கு இல்லை. நாம் வந்து ஜெயமாக போய்ட்டு அந்த இலக்கு, அந்த டெஸ்டினேஷனை போய் ரீச் பண்ணுறது தான் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பாதை. ஆனால் வந்து இப்பேற்பட்ட இலக்கை நாம் அடைய முடியாதபடி, நாம் சென்று சேர முடியாதபடி, நாம் எங்கே பார்க்கணுமோ அதை பார்க்க முடியாதபடி இன்றைக்கி வந்து அநேக காரியங்கள் வந்து நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். பாரமான யாவற்றையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிறிஸ்துவை நம்ம வந்து ஆண்டவராகிய இயேசுவை நாம் வந்து நெருங்க முடியாதபடி, அதற்கு நம்ம ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக, ஒரு ஆவிக்குரியவனாக வாழ முடியாதபடி போடுகிற தடைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த தடைகள் எல்லாவற்றையும் நம்ம எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா தள்ளி விடணும். நம்ம நெருங்கி நிற்கிற பாவங்கள் நினச்சோன்னா நம்ம நினைக்கிறோம் பெரிய பெரிய பாவங்கள்லாம் நம்ம செய்கிறதில்லே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது பார்த்திங்கன்னா பாவங்களை குறித்து ஒரு லிஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா நீதிமொழிகளில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் தான். அது சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்கிறவனோ புத்திமான்.
அநேக பேச்சுகள் நாம் பேசுகிறோம். இந்த பேச்சினால் வந்து நாம் வந்து நம்மை அறியாமல் வந்து அநேக வந்து காரியங்களை நாம் வந்து செய்கிறோம், பாவங்களை செய்கிறோம். அதுபோல் நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 4வது வசனம். இப்படி பாவங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான காரியம்தான் இல்லையா? இந்த மாதிரி சிம்பிளான காரியத்திலே வந்து அது எல்லாமே வந்து பாவம் தான். நம்ம நினைக்கிறோம் வந்து பெரிய விபச்சாரம் பண்ணுறோம், இல்லை கொலை பண்ணுறோம், திருடுறோம், அப்படி இப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த பாவத்தை விட்டு நம்ம விலகி வர்றது பாருங்கள், இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையோடு கூட ஒன்றி அப்படியே கூடவே இருக்குது எல்லாமே. இதை வந்து நாம் அவாய்ட் பண்ணோம், நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் நினைத்தாலும் வந்து அவாய்ட் பண்ண முடியாத அளவுக்கு பிசாசன் தந்திரத்தினால நம்ம வந்து இப்பேற்பட்ட காரியங்களை விட்டு விலக்கி வைக்க முடியாதபடி நம்மை வந்து ஆண்டு கொண்டு இருக்கிறது. மூன்றாவது இன்னொரு காரியத்தை பார்ப்போம். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 21வது வசனம். அல்லேலூயா. பிறனை அவமதித்தாலே வந்து அது பாவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்தா நம்ம ரொம்ப ஷாக்காக இருக்கும். அநேக காரியங்கள் இன்னும் நிறைய நம்ம லிஸ்ட் எடுக்கலாம். பிறனை வந்து மூடன் சொன்னாலே எரி நரகத்துக்கு ஏதுவாக இருக்கிறான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வந்து பொய் சொல்லாது, வேதம் பொய் சொல்லாது இல்லையா? அப்போது நம்ம எவ்வளோ வந்து கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும். நம்ம வந்து கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம வந்து சொல்கிறோம், ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் வந்து பாருங்கள், எப்படி வந்து இப்படிப்பட்ட நம்ம ஓட்டத்தை நம்ம ஓட முடியாதபடி, ஒரு நேர்மையான ஓட்டத்தை கர்த்தரை நோக்கி நாம் ஓட முடியாதபடி நம்ம இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நம்மை சூழ்ந்து நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை, ரொம்ப ரொம்ப க்ளோஸ். வேதத்தில் இன்னொரு வசனம் சொல்லுது, நமக்கு பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். இன்றைக்கி நீ வந்து பாவம் வாசற்படியிலலாம் இல்லை, நம்ம பாக்கெட்லேயே வந்து இன்றைக்கி படுத்திருக்கிறது, வீட்டில் இருக்கிறது, அநேக காரியங்கள் நமக்கு முன்பாக திறந்த வெளியாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து பாவங்கள் எல்லாம் நாம் வந்து கர்த்தருடைய பிள்ளையாய் வாழ்வது எவ்வளோ ஒரு கடினமான காரியம். அவருடைய பலன் இல்லாமல், அவருடைய பாதுகாப்பு இல்லாமல் நம்ம வந்து கர்த்தர் நமக்குள்ளே இல்லை அப்படின்னா வந்து இப்பேற்பட்ட நம்ம வந்து வாழ்க்கை வாழ்வது மிகவும் கடினமாக இருக்கிறது. நம்ம வந்து உணர்ந்து கொள்ளணும். அதனால தான் இந்த வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், மோசம் போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள். வாழ்க்கையை வந்து நம்ம நினைக்கிற போல் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வந்து இல்லை, ஒரு கடினமான வாழ்க்கை. அது வந்து ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா கரும்பு தின்ன கூலி அப்படி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்கிறது வந்து அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படணும். நம்முடைய எய்ம் வந்து அதுதான். அவரோடு கூட நித்தியமாக நம்ம வாழப்போகிறோம். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறது காரியங்கள் வந்து அதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதுக்கு தயார்படுத்துகிறது தான் இந்த உலக வாழ்க்கை. ஆகவே நம்ம வந்து பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளி விட்டுட்டு நம்ம வந்து இந்த ஓட்டத்தில் ஓட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை என்பது போராட்டம்தான். ஆனாலும் நம்ம அந்த இலக்கை போய் அடையணும்னா இந்த காரியங்களெல்லாம் நம்ம விட்டு விலக்கணும். இந்த காரியங்கள் நம்மை நெருக்காதபடி, அழித்து போடாதபடி, நம்முடைய வந்து ஒரு எய்ம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இலக்கை சென்று சேர முடியாதபடி தடையாக இருக்கிற இப்பேற்பட்ட காரியங்களையெல்லாம் நாம் விட்டு விலகி நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து ஓட வேண்டும். இரண்டாவதாக இது பார்க்கிறோம். இரண்டாவது காரியம், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி. நமக்கு ஒரு இலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த இலக்கில் போய் சேரணும். எதை நோக்கி நாம் போக வேண்டும் என்றால் நமக்கு வந்து விசுவாசத்தை துவக்குகிறோம் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி. விசுவாசத்தை முடிக்கிறவர் அப்படின்னா வந்து இந்த விசுவாசத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நாம் வந்து ஓடி முடிப்பதற்கு அந்த விசுவாசத்தை நம்ம கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நம்மளுடைய பார்வை எப்பொழுதுமே வந்து எங்கே இருக்கணும்னா வந்து இயேசுவை நோக்கி இருக்கணும். இந்த உலக பக்கம், இந்த பக்கம், அந்த பக்கம் பார்த்து அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக சிக்கி நாம் வந்து இப்பேற்பட்ட ஒரு நல்ல மகத்தான ஒரு இலக்கை நாம் வந்து இழந்து போகிறோம். ஒருவேளை இதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். இந்த உலகத்தில் இருந்தால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிலாம் இல்லை. எனக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷமாக நான் பிரச்சனையில் தான் இருக்கிறோம். ஆனால் திரும்பி பார்த்தோன்னு வச்சிங்களேன், எந்த விதமான டேமேஜும் இல்லை. பார்த்துங்க, இதுக்காக நாங்கள் அழுது புரண்டு அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உபவாசி ஜெபிச்சு எப்படியாவது இல்லை, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் வந்து எதுவுமே நடக்கலை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க வந்து 7 மடங்கு சூடாக்கப்பட்ட சூளையில் போடும்போது அவங்க வந்து கதறலை, அவங்க வந்து எதுவுமே பண்ணலை. பாருங்கள், அவங்க வந்து கூப்பிடலை, நீங்கள் வந்து ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லவே இல்லை. ஆனாலும் கர்த்தர் அவர்கள் கூட 4வது ஒருவராக வந்து உலாவி
எந்த விதமான சேதாரம் இல்லாமல் பாதுகாத்தார் இல்லையா? நம்ம இன்றைக்கி நினைக்கிறோம் நம்ம வந்து இந்த உலகத்தின் கூடவே ஓடினார் தான் வந்து நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும் இந்த உலகத்தை நம்ம நினைக்கிறோம். இல்லை, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நாம் வந்து இப்பேற்பட்ட ஒரு இலக்கை நாம் வந்து அடையணும். இது வந்து ஒவ்வொருவருக்கும் எப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள். அப்போ வந்து நம்முடைய நோக்கம், நம்முடைய எங்கே இருக்கணும் எய்ம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இயேசுவை நோக்கி, நமக்கு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறோமா இருக்கிற இயேசுவை நோக்கி நாம் ஓட வேண்டும். அங்கே ஓடி முடிக்கும் போது இந்த விசுவாசம், நம்முடைய விசுவாசம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு. அப்போது விசுவாசத்தை நம்ம வந்து முடிக்கிறவர்னா வந்து நம்ம விசுவாசத்தை வந்து க்ளோஸ் பண்ணுறவர் அல்ல, அந்த விசுவாசம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கும்படியாய் நமக்காக அவர் ஒரு காத்து கொண்டு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் இருந்தவரும் இருப்பவரும் இனிமேல் வரப்போகிற ராஜா அவர் இல்லையா? நமக்காக ஒரு மணவாளனாக நம்மை நோக்கி வரப்போகிறார். நாம் மணவாட்டியாக நாம் எதிர்கொண்டு போக போகிறோம். இதுதான் வந்து கிறிஸ்துவ வாழ்க்கை. இதுதான், அதற்காக நாம் தயாராக இருக்க வேண்டும். விசுவாசத்தை துவக்குகிறோம் முடிக்கிறோமாகிய இயேசுவை நோக்கி நாம் தொடர்ந்து ஓடும்படியாய் இந்த வேலையை நம்ம கரத்தில் ஒப்பு கொடுப்போம். மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் வந்து ஒரு ட்ராக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ட்ராக் கொடுக்கப்பட்டிருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து இன்றைக்கி அநேக நேரத்தில் நமக்கு முடிகிற நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ, இன்றைக்கி வந்து ஊழியத்தில் எடுத்தாலும் வந்து நம்மளால் என்ன முடியுதோ அதை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஊழியத்தை வந்து எடுத்துக்கொள்கிறோம். அந்த பாதையில் நம்ம வந்து ஓடுறோம். நீங்கள் வந்து நிறைய காரியங்களை பார்க்குறோம். ஒரு மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 21லேருந்து 26 வரைக்கும் வாசிக்கலாம். நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் வந்து ஒரு ஓட்டத்தை, ஒரு பாதை நமக்குன்னு நம்ம நியமிச்சோம். இந்த பாதை வந்து யார் வந்து நமக்கு நியமிக்கிறது? இந்த பாதையை நியமிக்கிறது வந்து நம்முடைய சுயமாக நாம் வந்து ஒரு பாதையை நியமிச்சுட்டு இந்த பாதை ஈஸியாக இருக்குது, இந்த பாதையில் நம்ம ஓடிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படின்னு நினச்சி வந்து அநேக காரியங்களும் ஊழியம் செய்கிறதுல வந்து தவறு ஒன்றும் கிடையாது. எந்த ஊழியமான செய்யலாம். சுவிசேஷம் அறிவிப்பது எல்லாருமே இந்த கடமை தான். அது வந்து செய்யணும், எல்லாரும் செய்யணும். ஆனால் இந்த ஊழியம் கர்த்தர் வந்து நமக்கு என்ன பாதையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இங்கே நம்ம வாசிக்கிறோம், அநேகர்னு சொல்கிறாங்க உங்கள் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம். ஆனால் தீர்க்க தரிசனம் பாருங்கள், நம்ம வந்து அநேகர் தேடி ஓடுறோம். தீர்க்க தரிசனம் சொல்ல தப்பா? தீர்க்க தரிசனம் சொன்னோம். உங்கள் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம். அநேக அற்புதங்களை எல்லாம் வந்து செஞ்சுருக்காங்க எல்லாரும். ஆனாலும் வந்து பிதாவின் சித்தத்தின்படி செய்யாததினால அவர்களை குறித்து அநேக காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாதை என்ன? ஒரு ட்ராக் ஒன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் வந்து இந்த பாதையை வந்து நாம் கர்த்தரிடத்தில் கேட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஊழியம் என்ன? கர்த்தர் நம்ம எதற்காக நம்ம வந்து தெரிந்து கொண்டிருக்கிறார், என்ன ஊழியத்தை நமக்காக வைத்திருக்கிறார் இல்லையா? அதனால தான் பவுல் இடத்துல சொல்லுவார், இந்த நான் வந்து வீணாய் சிலம்பம் பண்ணேன், காற்றில் வந்து அடிக்கிற வீணா சிலம்பம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ நாள் நம்ம வாழ்ந்துட்டோம் இல்லையா? எவ்வளோ நாள் கிறிஸ்தவனாக ரட்சிக்கப்பட்டு நம்ம வாழ்ந்துருக்கோம். இன்றைக்கி நம்முடைய
ஊழியம் என்ன, கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தம் என்ன, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாதை என்ன, எந்த ட்ராக்கில் நமக்கு வந்து ஓட வேண்டுமோ அந்த ட்ராக்கை நாம் தெரிந்து கொண்டு அந்த பாதையில் ஓடும்போது தான் வந்து நம்ம வந்து அவரை இயேசுவை நோக்கி ஓடி அந்த இலக்கை நாம் வந்து அடைய முடியும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் நம்ம ஓடுறது எவ்வளோ பிரயாசங்கள் படுறோம், எல்லாமே வந்து வீணாக தான் போகும், எல்லாருமே வீணாக தான் போகும். அதனால் நாம் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும், மோசம் போகாதிருங்கள். அடிக்கடி வந்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, மோசம் போகாதிருங்கள். பிசாசு நம்முடைய அவனை தந்திரம்னு பார்த்தீங்கன்னா, தந்திரம்னு தெரியலன்னா வந்து ஏவாள் வந்து ஏமாந்திருக்கவே முடியாது இல்லையா. தந்திர மனம் உள்ள ஒரு 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 அந்த சாத்தான் அழகாக வந்து ஏவாளை வந்து ஏமாற்றிட்டான். இன்றைக்கி நம்மள அநேக பேரை ஏமாற்றிட்டு தான் இருக்கான் இல்லையா. ஏதோதோ டைரக்ஷனில் கொண்டு போய் விட்டுட்டு எங்கெங்கேயோ நடந்து நம்ம வந்து போக வேண்டிய அந்த அந்த இது உன்னதமான அந்த ஒரு ஊழியத்தை நம்ம விட்டுறோம், உன்னதமான அந்த ட்ராக்கை வந்து நம்ம விட்டுறோம். எங்கே போக வேண்டி சேரணுமோ அந்த இலக்கை விட்டுட்டு எங்கெங்கேயோ சுற்றிட்டு நம்ம வந்து இன்றைக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாக வந்து அநேகருக்கு புரியும் இது வந்து நம்ம எந்த டைரக்ஷனில் போயிட்டுருவோன்னு. இந்த ஜிபிஎஸ்சில் பார்த்திங்கன்னா ஒரு காரியத்தை நம்ம நல்லா புரிஞ்சிக்கலாம். இங்கேருந்து வந்து ஒரு அல்கோர் போனோன்னு வச்சிங்களேன், அல்கோர் போகிறதுக்காக ஜிபிஎஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து போயிட்டுருக்கோம் இல்லையா. இன்கேஸ் நம்ம வந்து டைரக்ஷன் மாறிட்டோன்னு வச்சிங்களேன், மாறிட்டு வந்து இந்த பக்கம் துக்கான் பக்கம் போயிட்டோன்னு வச்சிங்க, ஆனால் துக்கானில் இருந்தும் வந்து எங்கே போகிறோமோ அந்த இடத்துல வந்து ஒரு அது டெஸ்டினேஷன் தான் காட்டும் இல்லையா. நம்ம போக வேண்டியது 10 கிலோமீட்டர்னால் பாதை மாறி போனால் கூட அந்த இடத்துல இருந்து மறுபடியும் ஒரு 20 கிலோமீட்டர் காட்டும் நாங்கள் போய் ஷமாலில் போய் சேர்றதுக்கு இல்லையா. இப்படி ஒரு இந்த ஜிபிஎஸ் எங்கே போனாலும் அங்கேருந்து ரூட்டை காட்டும் கண்டிப்பாக. கர்த்தர் வந்து இன்றைக்கி நம்ம வந்து விலகி போயிருக்கலாம், இன்றைக்கி அது அந்த ரூட்டை காமிக்கிறான்னு நினச்சிக்கோமே. நம்ம வந்து அநேக இடங்களை விலகி போயிருக்கலாம், நம்மளுடைய நோக்கம் நம்ம வந்து அறியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து கர்த்தர் எங்கே இருக்கிறோமோ அன்றைக்கி வந்து அந்த ஒரு கரெக்டான டெஸ்டினேஷனை இன்றைக்கி நமக்கு காட்டுறாரு. எந்த வழியில் நீங்கள் வந்து போகணும், எங்கே போகணும், யாரை பார்க்கணும், எந்த நோக்கத்துக்காக நான் ஓடணுமோ, எந்த இலக்கை நோக்கி ஓடணுமோ கர்த்தர் இன்றைக்கி அதை நமக்கு உணர்த்துகிறார். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் வந்து ஓட வேண்டும். அதை தான் வந்து இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறோம் மூன்றாவது விஷயம், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும். இந்த பெரிய ஒரு இதெல்லாம் இல்லை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்நாளில் நமக்கு வந்து இந்த லட்சியத்தை நாம் வந்து அடையணும் இல்லையா. நம்ம எல்லா பாவங்களையும் விட்டு விலகி பாரமான எல்லாவற்றையும் எதையோ குறித்து நம்ம வந்து இன்றைக்கி கவலைப்பட்டுருக்கோம். அதனால் ஒன்றும் நடக்கலைன்றதும் வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இல்லையா. கர்த்தரை நம்பி ஓடும்போது, அவரை நோக்கி நாம் ஓடும்போது வந்து நிறைய வந்து பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் இல்லையா. அதனால தான் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் எதை செய்தாலும், நீங்கள் புசித்தாலும், நீங்கள் குடித்தாலும், நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருடைய அவருடைய நாமம் வந்து மகிமைக்காக நீங்கள் வந்து செய்யணும். ஊழியம் செய்தால் கர்த்தருக்குன்னு ஊழியம் செய்யணும். இப்படிப்பட்ட காரியங்கள் பைபிள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா வந்து நம்முடைய ஓட்டம் வந்து தவறாக போயிடக்கூடாது, வீணாக போகக்கூடாது. அதுதான் இன்றைக்கி வந்து இது வந்து ஒரு எச்சரிப்பின் சத்தமாக இன்றைக்கி வந்து நம்ம இதை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுபோல் எபேசியர் 5வது அதிகாரம் 16வது வசனத்தில் 2 வசனங்களை வாசிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16, 17. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். நாட்கள் வந்து பொல்லாததாக இருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம வந்து எப்படியோ டைரக்ஷன் இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் வந்து இனிமேல் வந்து நமக்கு ஒரு டைரக்ஷன் கர்த்தரிடத்தில் கேட்டால் கர்த்தர் வந்து காத்து கொண்டு இருக்கிறார் நமக்காக. நம்முடைய பாதையை காட்டுவதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார், ஊழியத்தை காட்டுவதற்கு அவர் காத்து கொண்டு இருக்கிறார். எதற்காக நாம் அழைக்கப்பட்டோமோ அதை அவர் வந்து நமக்கு தெரிவிக்கும்படியாக கர்த்தர் இன்றைக்கி வந்து காத்து கொண்டிருக்கிறார். அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்ம வந்து கர்த்தர் சித்தம் என்னதென்று நாம் உணர்ந்து கொள்ளணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருடைய சித்தம் இல்லாமல் வந்து நம்முடைய சித்தத்தின்படி ஓடுறோம். ஊழியம் நான் வந்து பண்ணுறது தப்பு இல்லை, அது வந்து அதனால் வந்து அது பாதிப்பும் இல்லை. ஆனால் வந்து நம்முடைய இலக்கை நம்ம இழந்து போகிறோம், அதுன்றது உண்மை. அதுதான் வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டு இருக்கிறது.
அதுபோல் அந்த ஊழியத்தை வந்து செய்கிறோம் இல்லையா, ஊழியத்தை செய்யும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நாம் ஊழியம் செய்ய வேண்டும். ஏன்னா வந்து எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே வந்து ஊழியம் செய்யணும்னு ரொம்ப வாஞ்சியாக எல்லாரும் இருக்கிறோம் இல்லையா. ஏதாவது கர்த்தருக்காக எனக்காக எல்லாவற்றையும் எதோ செய்து கர்த்தர் எல்லாவற்றையும் செய்திருக்கார், நான் கர்த்தருக்காக எதையாவது செய்யணும்னு. ஆனால் எதையாவது செய்கிறதில்ல, அவர் சித்தத்தின்படி செய்கிறத தான் வந்து இந்த வேலையை நம்ம ஒப்புக் கொடுக்கணும். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், அது பாருங்கள். அதில் வந்து போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை, 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் இருக்கிறது, வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி வெளியேறப்பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போலது இருக்கும். அதாவது நம்ம எந்த காரியத்தை எந்த ஊழியத்தை செய்கிறோம், எப்படி செய்கிறோன்றதில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக நம்ம வந்து இருக்கணும் இல்லையா. நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி வெளியேறப்பட்ட கல் மரம் புல் வைக்கோல் இவைகளை கொண்டு கட்டணும். எப்பேற்பட்ட ஊழியம் வந்து நம்ம கர்த்தருக்காக செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை வந்து கொஞ்சம் உணர்ந்து பார்க்கணும். ஏன்னா பொன் வெள்ளியில் கட்டுறோமா, இல்லை கல்லில் வந்து நம்ம வந்து ராஜ்யத்தை கட்டுறோமா, இல்லை வந்து மரத்தில் கட்டுறோமா, புல்லா வைக்கோலா, இதெல்லாம் நமக்கே தெரியும். வைக்கோல் பாருங்கள், தீயினால் சோதிக்கப்படும் போது அதெல்லாம் வந்து வெட்ட வெளிச்சமாகிடும். கர்த்தருடைய பார்வைக்கு வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து வெட்ட வெளிச்சமாய் தெரிகிறது கர்த்தர். ஆகவே நாம் இந்த ஊழியங்களை செய்யும்போது நாம் வந்து அவருடைய சித்தத்தை அறிந்து நாம் வந்து நம்ம அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் வந்து ஊழியங்களை செய்ய வேண்டும். அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் இந்த வேளையில் இந்த காரியத்தை குறித்து நாம் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையோடு, நாம் மோசம் போகாதபடி, சாத்தானால் வந்து நாம் பாதிக்கப்படாதபடி, நாம் ஏமாற்றப்படாதபடி, நம்முடைய டைரக்ஷனை எங்கேயோ கொண்டு போய் விட்டு விடாதபடி, நமக்கு வந்து இன்றைக்கி வேதத்தில் வாசிக்கிறோம், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல நம்முடைய போராட்டம். நம்முடைய போராட்டத்துக்கு சத்துரு வந்து மனிதன் அல்ல இல்லையா, மனிதன் கிடையாது. நமக்கு வந்து அந்த கால லோகாதிபதியோடு கூட நமக்கு போராட்டங்கள் உண்டு. அதுபோல் வந்து வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு, மனுஷனோடு இல்லை. எந்த மனுஷனோடும் நமக்கு போராட்டம் இல்லை, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. ஆகவே நம்ம வந்து ஊழியம் செய்கிறவர்கள் அநேகர் இங்கே இருக்கீங்க, ஊழியம் செய்கிறீங்க இருக்கீங்க, கர்த்தர் கரத்தில் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டோம். அப்பேற்பட்ட வாழ்க்கை எந்த டைரக்ஷனில் போகணும் என்றதை வந்து நம்ம வந்து கர்த்தரைக்கிட்ட கேட்டு அவனோட ஊழியத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஊழியத்தில் வருகிற தடைகள் எல்லாவற்றையும் நம்ம விலக்கி விட்டுட்டு நம்ம கர்த்தர் இயேசுவை நோக்கி, நம்ம வந்து இயேசுவை நோக்கி பார்த்தாலே போதும் இல்லையா. அதனால தான் சங்கீதக்காரன் இப்படியா சொல்கிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை. அப்போது ஆண்டவராக இயேசுவை நான் வந்து முன்னோக்கில் வைக்கும்போது நாம் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை. நம்மளோட டைரக்ஷன் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் எங்கே போகுதோ அப்போ தான் வந்து நாம் வந்து அசைக்கப்படுகிறோம், அநேக கஷ்டங்களுக்குள்ளாக போகிறோம், நிறைய வந்து இந்த இலக்கை நாம் வந்து இழந்து போகிறோம். இந்த வேளையில் நம்ம இதை உணர்ந்தவர்களாய் நாம் வந்து அவர் கர்த்தருடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் வந்து நமக்கு கொடுக்குற அந்த ஓட்டத்தை, இந்த பாதையை நமக்கு தருவார். அந்த பாதையில் இயேசுவை நோக்கி நாம் வந்து நமக்கு பொறுமையோடு அந்த பாதையில் ஓடுவோம், நம்முடைய ஓட்டத்தை முடிப்போம், விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான வேலையில் அப்பா நீர் எங்களை வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுனீங்களா ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஏதேதோ நாங்கள் ஆண்டவரே அப்பா டைரெக்ஷன் ஒரு வேலை நாங்கள் இழந்து போயிருக்கலாம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவை எங்களை தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவை உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரே ஹல்லேலூயா நீர் ஆண்டவர் தொடும்படியாய் கர்த்தாவே அப்பா அவருடைய கர்த்தாவை என் தேவன் அந்த இலக்கை காண்பிக்கும்படியாய் ஆண்டவர் எந்த பாதையில் ஓட வேண்டும் என்று கர்த்தாவை நீ அவர்களுக்கு உணர்த்தும்படியாய் ஆண்டவரே அவரோடு பேசும்படியாய் இந்த வேளையில் நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எந்தெந்த ஊழியங்களை நீர் வைத்திருக்கிறீரோ கர்த்தாவே, உங்கள் சித்தம் ஆண்டவரே, உம்முடைய கர்த்தாவை ஏக்கங்கள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவை என் தேவனே அப்பா உமது பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படுத்தும்படியாய் அவர்கள் அந்த பாதையில் ஆண்டவரே அப்பா தொடர்ந்து ஓடும்படியாய் கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. துதிகன மகிமையில உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாம் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா.
நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துவோமா. இந்த மாலை வேளையில் கர்த்தர் இந்த நாட்கள் முழுவதும் இந்த 2025ஆம் ஆண்டு இந்த 6 மாதங்களும் கர்த்தர் அபரிவிதமாய் நம்மை ஆசீர்வதித்த தேவன், நன்மையினால் நம்மை நிரப்பினவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் அவரை துதிக்கும்படியாக ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு ஹல்லேலூயா. இந்த வேளையில் எல்லாரும் உணர்ந்தவர்களாக நாம் செபிக்க போகிறோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாம் செபிக்க போகிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம். 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இருந்தவங்க, பிப்ரவரி மாதம் இருந்தவங்க அநேகருக்கு இன்றைக்கு இந்த ஆராதனையில் அவரை ஸ்தோத்திரிக்கும்படியாய் நன்றிகளை தெரிவிக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியம் கிடைக்காத அநேகர் உண்டு. அநேகருக்கு அமையாத ஒரு சூழ்நிலை, அநேகருக்கு அமையாத ஒரு நேரம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனையோ பேர் ஸ்தோத்திரிக்க நினைத்திருந்தாலும் அவர்கள் முடியாத சூழ்நிலை இருக்கிற வேளையில் கர்த்தர் நம்மை அவருக்கு துதிக்கும்படியாய் நன்றி அறிதலை ஏறெடுக்கும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த ஆராதனை வேளையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேர் கிடைக்காத ஒரு சந்தர்ப்பம் இந்த ஆராதனை வேளையில் கர்த்தரை இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கும்படியாய் அவர் கொடுத்த பலனுக்காக ஹல்லேலூயா வாய்களை திறந்து அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணும்படியாய் நன்றிகளை தெரிவிக்கும்படியாய் ஹல்லேலூயா அவரை துதிக்கும்படியாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி என்று சொல்லி சொல்லத்தக்கதான ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனையோ பேரை நம்ம பார்க்க முடியும். கர்த்தர் நமக்கு கொடுத்தபடியினால நம்ம ஸ்தோத்திரிப்போமா, நன்றி செலுத்துவோமா. ஒரு நிமிஷம் எல்லாரும் வாய்களை திறந்து என் குடும்பத்தில், என் பிள்ளைகள் காரியத்தில், வேலை ஸ்தலங்களில் ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், மே மாதம், ஜூன் மாதத்தில் இப்படி காணப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரே இப்பொழுது நாங்கள் உண்மை ஸ்துதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிக்கும்படியாய், ஒருவேளை பலவீனப்பட்டவங்க வர முடியாமல் இருக்கலாம், அநேகர் ஆஸ்பத்திரியில் இருக்கலாம், அநேகர் சோர்வில் இருக்கலாம், அநேகர் வழி விலகி போய்கிருக்கலாம், அநேகர் ஆண்டவரை விட்டு தூர போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை இன்னும் ஹல்லேலூயா இந்த மாலை வேளையில் அவரை துதிக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தபடினால இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஸ்தோத்திரிப்போமா. ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்தை நாங்கள் நினைக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை, நன்றி அறிதலை ஏறெடுக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தீரப்பா. இந்த நேரத்தில், இந்த நிமிடத்தில் ஆண்டவரே, இந்த நொடியில் அப்பா, இந்த ஆராதனை வேளையில் அப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக, எங்கள் குடும்பத்திற்காக, வேலை ஸ்தலங்களுக்காக, ஆண்டவரே தகப்பனே எங்கள் சரீரத்தில் கொடுத்த பலனுக்காக, ஆரோக்கியத்திற்காக, ஜீவனுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்ரோய் சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, நாங்கள் எத்தனையோ அடைக்கப்பட்ட கதவுகள் இருக்கிறது அப்பா ஆண்டவரே, அடைக்கப்பட்ட தேசங்கள் இருக்கிறது ஆண்டவரே. ஆனால் இந்த தேசத்தில் நாங்கள் சோர்ந்து போயிருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் பாடினதை போல ஆண்டவரே நாங்கள் கவலைகளை மறந்து உடைய வாக்கு தத்தங்களை நினைக்கும்படியாக, உடைய வார்த்தையின் ஆலயங்களை பலப்படுத்தத்தக்கதாக ஆண்டவரே ஆலய பிரகாரங்களில் வந்து உம்மை துதிக்கும்படியாக, எங்கள் மன பாரங்களை உடைய பாதத்தில் வைக்கும்படியான ஒரு ஆலய பிரகாரங்களை கர்த்தர் கொடுத்ததற்காக கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போமா. இந்த ஆலயத்திற்காக ஆண்டவரே, தேவ சமூகத்திற்காக ஆண்டவரே தகப்பனே உம்மை துதிக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை அப்பா இந்த தேசத்தில் ஆண்டவரே, இந்த தோஹா தேசத்தில், இந்த தகப்பனே இந்த இடங்களில் ஆண்டவரே, இந்த ரிலிஜியஸ் காம்ப்ளெக்ஸில், இந்த ஐடிசிசி காம்ப்ளெக்ஸில், எல்ரோய் சபையில் உம்மை துதிக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்ததற்காக நன்றி ராஜா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் எத்தனையோ பேர் நாங்கள் கேட்டதை போல அந்த பாவத்தை தள்ளி விடாதபடி பாவத்தில் விழுந்து ஆண்டவரே பிசாசின் பிடியில் இருக்கிற இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் பிரித்தெடுத்தீரப்பா. உடைய சொந்த பிள்ளையாயங்களை மாற்றினீரே ஆண்டவரே தகப்பனே. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபைக்காக ஆண்டவரே, உணர்வுள்ள இருதயத்திற்காக, நன்றியுள்ள இருதயத்திற்காக கரங்களை தட்டி அவரை ஸ்தோத்திரிப்போமா. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் கேட்ட வார்த்தைக்கு நேராக ஆண்டவரே, வார்த்தையில் கொண்டு எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, இந்த அப்பா எத்தனையோ பாரங்கள் ஆண்டவரே, உங்களுடைய நோக்கத்தை ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற திட்டத்தில் ஆண்டவரே அப்பா நீர் கொடுத்த இலக்கிலே நாங்கள் செல்ல முடியாதபடி இருக்கிற எல்லா தடைகளையும் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் பாரங்களை அகற்ற போகிறார். எல்லா பாரமான எல்லாவற்றையும் நம்மை விட்டு விலகி செல்லும்
காணும்படியாய் அன்று பவுலும் சீலாவும் துதித்த போது அவர்கள் கட்டப்பட்ட சூழ்நிலையை கர்த்தர் மாற்றின அதே தேவன், அதே ஆவியானவர் இன்று நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். விடுதலை தர வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அஸ்திவாரங்களை அசைக்கப்படுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகளை திறந்த தேவன் அவர். ஹல்லேலூயா. சங்கிலிகளை அவிழ்த்த தேவன் அவர். விடுதலை தந்த தேவன் அவர். எல்லா பாரமான எல்லா காரியங்களையும் ஆண்டவரே உம்மை துதிக்க முடியாதபடி, ஆண்டவரே தகப்பனே, ஆவிக்குரிய காரியங்களில் நாங்கள் எழும்ப முடியாதபடி, உம்மை கிட்டி சேர முடியாதபடி, நீர் வைத்திருக்கிற சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற முடியாதபடி காணப்படுகிற எல்லா பாரங்களும் ஆண்டவரே, உலக காரியங்களோ ஆண்டவரே எங்களை விட்டு அகன்று போகட்டப்பா. ஆண்டவரே அகன்று போகட்டும். ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உம்மை துதிக்கிற ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே அப்பா உலகத்தை பார்க்காதபடி எங்களை சுற்றிலும் எத்தனையோ சூழ்நிலைகள், ஆனாலும் நாங்கள் கெட்டது போல எத்தனை காரியங்கள் காணப்பட்டிருந்தாலும் அதன் நடுவிலே எங்களை விடுவித்த தேவனப்பா. ஆண்டவரே எங்களை விசாரித்த தேவனப்பா. ஆண்டவரே எங்களை பராமரித்த தேவனப்பா. எங்களை ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே. எங்களை அரவணைத்த தேவன் ஆண்டவரே. எங்களை பாதுகாத்த தேவன் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆம் தகப்பனே, ஏனென்றால் நாங்கள் உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் அக்கம் பக்கம் பார்க்காதபடி, ஆண்டவரே உலகத்தை நாங்கள் பார்க்காதபடி, எங்களை உண்டாக்கின கர்த்தரை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கும்படியாய் விசுவாசத்தை துவக்கிறவர், ஆண்டவரே விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கும்படியாய். ஆம் தகப்பனே, அன்று பேதுரு உம்மை நோக்கி பார்த்த வேளையில் அற்புதங்களை காணச் செய்தவர், தண்ணீர் மேல் நடக்க செய்தவர், சூழ்நிலையை கண்டபொழுது அவன் மூழ்கி போனானே, அப்படியாய் நாங்கள் காணாதபடி ஆண்டவரே உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கும்படியாய் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வீராக ராஜா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிற வேளையில் ஆண்டவரே நாங்கள் நினைத்திராத காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவர், தண்ணீர் மேல் நடக்க செய்கிறவர். ஹல்லேலூயா. தண்ணீர் மேல் நடக்க செய்கிறவர். பேதுரு அன்று ஹல்லேலூயா இயேசுவை காணும்போது அவன் அற்புதங்களை காண செய்த தேவன், அதே தேவன் இன்றும் ஆண்டவரே உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கட்டப்பா. மனுஷர்களே அல்ல, எங்கள் ஸ்பான்சர் அல்ல, இந்த தேசத்தின் தலைவர்கள் அல்ல, சட்ட திட்டங்களை அல்ல, எல்லாவற்றையும் உருவாக்கின கர்த்தரை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. காற்றையும் கடலையும் அதட்டுகிறவர், தண்ணீரை உண்டாக்கினவர். ஆம் தகப்பனை, உம்மை நோக்கி நாங்கள் பார்த்த வேளையில் அற்புதங்களை காண செய்கிற தேவன் அப்பா, அதிசயங்களை காண செய்கிற தேவன் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆம் தகப்பனை, எங்களுக்கு நியமித்த ஓட்டத்தை நாங்கள் ஓடும்படியாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஓட்ட பந்தயத்தில் நாம் பார்க்கும்போது, அந்த வட்டத்தை பார்க்கும்போது யாரோ ஒருவர் முன்னாடி இருக்கிற மாதிரி தெரியும், யாரோ ஒருத்தர் பின்னாடி இருக்கிற மாதிரி தெரியும். அது பார்வைக்கு தான் அப்படி தெரியும். ஆனால் எல்லாருக்கும் கர்த்தர் நியமித்தது ஒரே ஒரு இலக்கு தான். ஹல்லேலூயா. 200 மீட்டர்னா அது 200 மீட்டர் தான். ஆனால் பார்க்கும்போது அவங்க முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்கும், ட்ராக்கில் ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்க முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும், ஒருத்தர் பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. ஒருத்தர் தண்ணி கொண்டு வரலாம், ஒருத்தர் புல்பிட்டில் நின்று செய்தி கொடுக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் எல்லாரையும் ஒரே தரமாய் பார்க்கிறவர், எல்லாருக்கும் விசுவாசத்தை துவக்கிறவர், எல்லாருடைய விசுவாசத்தையும் கொடுக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. பரத்திலிருந்து ஒரு பார்வை பார்த்து கொண்டிருக்கிறது, அதற்கேற்ற பலனை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு நியமித்த ஓட்டத்தை நாம் ஹல்லேலூயா அங்கங்கு பார்க்காதபடி நம்முடைய ட்ராக்கில் நாம் ஓடும்படியான ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கணும் என்று கேட்டுக்கொள்வோமா, பெற்றுக்கொள்வோமா. நாம் அங்கங்கு பார்க்காதபடி ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நியமத்தில் ஆண்டவரே நீர் நியமித்த ஓட்டம் ஆண்டவரே, இது மனுஷனால் உண்டான ஓட்டம் அல்ல. அநேகர் நினைக்கலாம் அவங்க முன்னாடி நிற்கிறாங்களே, நான் நடுவில் நிற்கிறேன்னு, சிலர் பின்னாடி நிற்கிறாங்களே நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் நியமித்த ஓட்டத்தில் நாம் ஓடும்படியான கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்ததற்காக ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் நியமித்த காரியத்தை, உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றும்படியாய் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. பொறுமையோடு நாங்கள் ஓடும்படியாய் கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. நீர் நியமித்த நேரத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறதற்காக கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போமா. அவர் நியமித்த, அவர் குறித்த நேரத்தில் அதை நிறைவேற்றுகிற தேவன் அவர்.
ஹalleluya. உம்முடைய நேரத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம்ப்பா. ஹalleluya. ஆண்டவரே, உம்முடைய நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஏற்ற நேரத்தில் அதை செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. ஏற்ற நேரத்தில் அதிசயங்களை காணப்போகிறதற்காக, ஏற்ற நேரத்தில் அற்புதங்களை காணப்போகிறதற்காக, ஏற்ற நேரத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறதற்காக, ஏற்ற நேரத்தில் விடுதலையை பெற்றுக்கொள்ள போகிறதற்காக உடைய நேரத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ராஜா. உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக, சீர்படுத்துவீராக, நிலைப்படுத்துவீராக. உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. வார்த்தையில கொண்டு எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி ராஜா. ஒவ்வொருடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தருடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆண்டவரே, உடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும், எங்கள் குடும்பத்தில் நிறைவேறட்டும். ஆண்டவரே, இந்த சபையில் நிறைவேறட்டும்ப்பா. அதற்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலப்படுத்துகிறோம். அவைகள் செழுந்து போவதாக. எல்லா தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. அவைகள் செழுந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா அதம் பண்ணுகிறோம்ப்பா. அதம் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லையப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சபையை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு குடும்பங்களையும், துரதேசத்தில் இருக்கிற எங்கள் பெற்றோர், பிள்ளைகள், ஆண்டவரை யாவரையும், ஆண்டவரை குடும்பம் யாவரையும் அப்பா அப்படி திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. கொய்யவன் கையில் கொடுக்கப்பட்ட களிமண்ணை போல எங்களை உருவாக்குவீராக. உமக்கு சித்தமான பாத்திரமாய் மாற்றுவீராக, பண்படுத்துவீராக, பயன்படுத்துவீராக. ஹல்லேலூயா. அப்படி திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நாளை இந்த ஆராதனைக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் தாமே ஆண்டவரே, இந்த உபவாச ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள். நாளைக்கு அற்புதங்களை காண செய்கிற தேவன் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. கர்த்தர் வைத்திருக்கிற, நியமித்திருக்கிற அற்புதங்களுக்காக கரங்களை தட்டி சோதரிப்போமா. நாளை தினத்தில் கர்த்தர் செய்ய போகிற மகத்துவமான காரியங்களுக்காக, மகிமையான காரியங்களுக்காக, விடுதலைக்காக, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்கப்பட்ட போகிறதற்காக, ஆண்டவரே அற்புதங்களை காண செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மகிமையின் பிரசன்னம் ஆலயம் முழுவதும் நிரப்பட்டாப்பா. வருகிறவர்கள் ஆண்டவரே மகிமையால் நிரப்பப்படட்டாப்பா. அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. எங்களை அனல் மூட்டுவீராக. ஆண்டவரே, சமாதான சந்தோஷத்தோடு, ஆசீர்வாதத்தோடு, உடைய மகிமையின் பிரசன்னத்தோடு நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற தடைகள் எல்லாம் கர்த்தர் நீக்கி போடுவீராக. ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார சக்திகளை இயேசுவின் நாமத்தினால நிர்மூலப்படுத்துகிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. உடைய திருக்கரத்தில் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. வழித்துங்க துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே செபிக்கிற நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரம். கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல ஆமென். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யம் நம் அனைவரோடும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.